காது நன்றாக கேட்க. காது ஒரு சில பேருக்கு அப்பப்ப காது அடைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காது ஏன் அடைச்சுக்கிறதுனாக்கா, உணவு நேரத்துக்கு சாப்பிடாதனால, ரத்த ஓட்டங்கள் சரியா மூளைக்கு போற நரம்புகள் அடைபட்டிருந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு அடைச்சுக்கிறோம். இந்த மாரி இருக்கிறத சரி பண்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். சீரகம், 7 மிளகு, மஞ்சனத்தி இலை, நுணா இலை 3, மூக்குத்தி சாரண ஒரு சிறு துண்டு. இது எல்லாமே நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இது கூட வெள்ளாட்டினுடைய சிறுநீர் ஒரு 20 மில்லியாவது கலந்துரணும். ஏன் வெள்ளாட்டு கோமியம் அப்படின்னு சொல்றோம்னா, அது நெறைய மூலிகைகள சாப்பிடும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சிறுநீர் மருத்துவத்தன்மை வாய்ந்தது. அதனுடைய பாலு, சிறுநீரும் மருத்துவத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். வெறும் வயித்துல குடிச்சிட்டு, வாரம் 1 முறை அல்லது மாசத்துக்கே 1 முறை குடிச்சிட்டு வந்தாங்கனாலுமேவும், நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுங்க. நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சுக்கங்க. அது வழக்கத்துல வச்சுக்கிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு காது நல்லா கேட்கும்.